எங்க ஸ்கூல்ல நாளைக்கு விசிட்டிங் டே. விசிட்டிங் டேவா? அப்படின்னா ஆதரவற்றவங்க வயசானவங்க எல்லாம் தங்கி இருக்க ஆசிரமத்துக்கு ஓல்டேஜ் ஹோமுக்கெல்லாம் நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து எங்களை கூட்டிட்டு போறாங்க. ஓ அப்படியா, நல்ல விஷயம் தான், போயிட்டு வா. அது மட்டும் இல்லப்பா, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு எங்க மிஸ் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், யார் என்னன்னே தெரியாது, அங்கே கொண்டு போய் சும்மா என்னத்தை கொடுக்க போறீங்க? ஏங்க இப்படி குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க இப்படி சின்ன குழந்தை மனசுல நஞ்ச விதைக்கிறீங்க? சும்மா இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஆண்டியா தான் போகணும். என்னங்க, நீதிமொழிகள் 3:27 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இப்போ அப்படி என்ன பெருசாக போய் கொடுத்துட போறா? ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை சாப்பாடோ இல்லை ஒரு துணிமணியோ கொடுத்துட போறா. அதில் நம்ம சொத்துன்னு அழிஞ்சிடாதே. நம்ம இப்போ கடன் வாங்கி கொடுக்க போறது இல்லையே, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதில் கொஞ்சமாக கொடுக்க போறோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாம இருக்காதுன்னு. நேகா, இதை நீ எப்போவுமே வாழ்நாள் முழுக்க மனசுல நிறுத்திக்கோ. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு என்னைக்குமே நீ செய்யாமல் இருக்கக்கூடாது. உன்னால் முடியாத போது ஏசப்பா உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கும்போது நீ கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த சின்ன வயசுலேயே நீ கொடுக்கணும்னு ஆசைப்படுறது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சரிம்மா.